பெரிய டிசார்டர் ஒண்ணு இருக்கு, பைபோலார்னு ஒரு டிசார்டர் இருக்கு, ஸ்கிசோஃப்ரினியா இருக்கு, அது ஒரே பேஜ்ல அடக்கி கொடுப்பேன். என்ன டிஎஸ்எம் கிரைட்டீரியா என்ன, அதுக்கப்புறமா இது ட்ரீட்மெண்ட் பிளான் என்ன, எக்ஸாம்பிள் என்ன. இப்போ போஸ்ட் தான் உங்களுக்கு கொடுத்ததை நான் அப்படியே ஒரு நோட்ல அழகழகா எழுதி என் நோட்ல வச்சிருக்கேன். நான் இன்னும் நான் அந்த நோட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எழுந்த தெரிஞ்ச எனக்கு அங்க கோர்ஸ் கண்டென்ட்டை கொடுக்க முடியாதா? அவங்க சொன்ன அந்த ஹர்ட் நான் திருப்பி நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இத நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப அஃபோர்டபுளா கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் சத்தியமா தெரியும், 1000 ரூபாய்க்கு இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ இதுவா கொடுக்க முடியாது. சொல்லிடுவாங்க பாதி இதுக்கு மேல நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை நான் கொடுக்கணும், இதை நான் கொண்டு வரணும். யூ டோன்ட் பிலீவ், கிட்டத்தட்ட 5 பேர் ஜாயின் பண்ணுவாங்க, 10 பேர் ஆச்சு, 12 பேர் ஆச்சு. கடைசியா ஜோதி மேம், பரவாயில்ல மேம் ஒரு செஷன் போயிட்டா போதும் மேம், நான் திருப்பி ஜாயின் பண்ணிக்கிறேன். சரஸ்வதியோட டிஃபிகல்டிஸ் எல்லாமே இந்த மெமரி கோச்சஸ், அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த 1000 ரூபாய் பெரிய விஷயமா இருந்துச்சு. சக்சஸ்ஃபுல் பர்சன், அந்த மொமெண்ட் அவங்களுக்கு 1000 ரூபாய்னாலும் அது பெரிய விஷயம் தான். சுபாக்கு அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தே ஹாவ் தட் ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ். அது 1000 ரூபாய் வந்தாலும் சரி, 100 ரூபாய் வந்தாலும் சரி, என்னை மதிச்சு எனக்காக நான் கண்டிப்பா என்னை நம்பி பேமெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் பெஸ்ட் கொடுக்கணும்னு கிரியேட் பண்ண இந்த அவுட்புட் தான் இந்த கவுன்சிலர் ட்ரைனிங் ப்ரோக்ராமோட 9 செஷன்ஸ். அங்க இது நல்லா இல்ல, வேஸ்ட், நீ சரியா பண்ணல, இதுல சரியில்லை, இது சரியில்லை, ஒயிட் பேப்பர் ரிசர்ச் எடு, இது யாரு என்ன சொன்ன, ஏபிஐ கைட்லைன்ஸோட நான் ஃபார்ம் பண்ணிருக்கேன். சோ இப்படி ஒரு விஷயம் எனக்கு ஏன் நடந்தது, இங்க ஏன் அதெல்லாம் நான் கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கண்டிப்பா அடி வாங்குவோம். அப்போ நம்ம பட்ட அடிகளை தான் நம்மளோட ஃபியூவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். சிம்பிளா ஒரே ஒருத்தவங்க ரமீலா மேம், ஷீஸ் மை க்ளோஸ், அவங்கதான் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட். அவங்க கிட்ட சொன்னேன், மேம் இந்த மாதிரி இருக்கு, எனக்கு சத்தியமா பிடிக்கல, வந்துடலாம்னு நினைக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத ஆர்த்தி, நீ வந்துட்டனா லாஸ் அவங்களுக்கு தான், உன்ன மாதிரி ஒரு ஆளை மிஸ் பண்றது. அப்பதான் சரி ஓகே நம்ம பண்றது கரெக்ட் தான் வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண, எல்லாரும் ஜாயின் பண்ணீங்க, அப்படியே சந்தோஷமா எடுத்தேன். நீங்க எல்லாரும் கிளாஸ் அவ்வளவு ஆக்டிவா அட்டென்ட் பண்ணும்போது, டவுட்ஸ் கேட்கும் போது எனக்குமே ஒரு ஒரு பெரிய பிளஷர் கிடைச்சது. கிளாஸ முடிக்கும் போது அந்த அந்த 8 o'clock மேல என்னோட அந்த பிளஷர், அந்த ஒரு ஹாப்பினஸே அப்படி இருக்கும், என் ஃபேஸ் எல்லாம் அப்படியே பிளஷ்ஷா இருக்கும். உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு டீம், இந்த டீமை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐ லவ் டு எக்ஸ்பிளைன் யூ ஆல்னா, என்னை விட எவ்வளவு பெரியவங்க இருக்கீங்க, எவ்வளவு ஃபீல்டுல எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. பட் இதெல்லாம் விட நான் பண்றது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான் இவ்வளவுதான். இந்த நாலேஜை நான் உங்களுக்கு அழகா கன்வே பண்ணணும்னு நினைச்ச விஷயங்கள் தான் நான் கொடுத்தேன். இது நல்லபடியா உங்களுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு நான் நம்புறேன். அவங்க ரிஜெக்ட் பண்ண விஷயம்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது எல்லாருக்கும் இப்படி ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்குது அப்படின்றத நினைச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக். ஸோ யாரும் என்ன பாராட்டாதீங்க, இந்த கோர்ஸ் எப்படி இருந்தது, இந்த கோர்ஸ் யாருக்கு எப்படி வேல்யூபிளா இருந்தது, அதை சொல்லுங்க. எல்லாரும் ரொம்ப நேரம் வேண்டாம், 5 minutes, 3 minutesல இருந்து 5 minutes உங்க டைம். எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. ஆர்த்தி நீயே நேம் கால் அவுட் பண்ணிடு ஆர்த்தி. சரி, எனக்கு அப்படியே ஆர்டரா இருக்காங்க, அந்த மாதிரி கூப்பிட்டவா மேம்? இளஞ்சி மேம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, எப்பவுமே பெரியவங்க இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணணும். அன்மியூட் பண்ணுங்க மேம். மியூட்ல இருக்கீங்கம்மா மேம், அன்மியூட் பண்ணிடுங்க மேம். இளஞ்சி மேம் அன்மியூட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த கோர்ஸ் ரொம்ப பிளஷரா இருந்தது. நான் கரெக்டா 6:30 மணி எப்ப ஆகும்னு சொல்லிட்டு கரெக்டா எல்லாம் ரெடியா எடுத்து வச்சு உட்கார்ந்து ஸ்டூடெண்ட் மாதிரி, ஏன்னா எதாவது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. ஒரே ஒரு நாள் மிஸ் பண்ணேன், பிகாஸ் ஆஃப் மை ஐ ஆபரேஷன். அது உங்களுக்கு வீடியோல கொடுத்துட்டீங்க, நல்லா இருந்தது. ஒவ்வொரு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டு 9th கிளாஸ் வரைக்கும் அப்படியே ஃப்ளோ அருவி மாதிரி இருந்தது. அப்புறம் அங்கங்க எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அதாவது ஒரு கேப்சூல் மாதிரி கொடுத்தீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கேப்சூல் மாதிரி கொடுத்தீங்க. அந்த பொம்மைகள்லாம் போட்டீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. பொம்மை, அந்த டிசைன்ஸ் அதெல்லாம் கேட்சியா இருந்தது. இப்ப நம்ம மைண்ட் எப்பவுமே வேர்ட்ஸ் விட அந்த பிக்சர் தான் மைண்ட்ல எடுத்துக்கும்.
ஸோ அந்த மாதிரி காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு சீனு, அப்புறம் வந்து பேசுற மாதிரி ஒரு சீனு, ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஹார்ட் ஒரு மாதிரி தொப்பி இதெல்லாம் போடும்போது கேட்சியா ரொம்ப அழகா இருந்தது. இந்த பேசுற விதம், சொல்ற விதம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு பணிவு, அடக்கம், அது உங்கள்கிட்ட நான் ரொம்ப பார்த்தேன். ஹவு டு ஸ்பீக், எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா வந்து எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது, எங்க நிறுத்தணும், எதை நம்ம சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எங்க மாட்டிக்குவோம், அதெல்லாம் வந்து நீங்க சொன்னீங்க. யாரும் அந்த அளவுக்கு வெளிப்படையாலாம் சொல்ல மாட்டாங்க. பட் பீயிங் டீச்சர் எப்பவுமே நீங்க சொன்னீங்களே, சரஸ்வதி குடுக்க குடுக்கதான் வளரும். காசு குடுக்க குடுக்க குறையும், ஆனா சரஸ்வதி வந்து குடுக்க குடுக்க அள்ள அள்ள குறையாம வந்து அமுத செல்வி மாதிரி வந்துட்டு இருக்கு. இன்னும் நீங்க ஃபியூச்சர்லயும் அள்ள அள்ள குறையாம எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவலுக்கு ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ற லெவலுக்கு வந்துடலாம். ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது. நம்ம எந்த விஷயத்தையும் ஏஜ் வச்சு எல்லாம் பார்க்க கூடாது. இப்ப இருக்க சின்ன பசங்களே எல்லா வேலையும் பண்றானுங்க. அதனால we cannot judge a person with age. அவங்களோட இன்ட்ரெஸ்ட், இன்வால்வ்மெண்ட், கமிட்மெண்ட் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஸோ அதுக்கு எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது பாத்தீங்களா? எண்ணம் தான் நம்மளோட வாழ்க்கை. ஸோ அந்த எண்ணத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டாவது நீங்க மெச்சூர் வாழ்க வளமுடன் போயிட்டு யோகா எல்லாம் போயிட்டு யூ ஆர் மெச்சூர்ட் இனஃப். அதனால ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. இதுல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் இந்த தேங்க்ஸ். நீங்க சொன்னீங்கல்ல உங்களை எக்ஸ்பீரியன்ஸ், அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கம்பெனில சேர்ந்து நான் மாடியூல் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு நிறைய கேக்குறாங்க. பட் இப்ப நினைச்சிட்டேன் நீங்க எல்லா மாடியூலையும் கொடுத்துடாத, ஒவ்வொன்றா அப்படி இருக்கிறது எல்லாமே சொல்லிடுறது. பிகாஸ் நான் 28 வருஷமா செஞ்சு வச்சது, ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் மாடியூல் பண்ணி வச்சது ஈஸியா கேக்குறாங்க. புக்கெல்லாம் கூட எழுதி வச்சிருக்கேன், அதையும் கேக்குறாங்க. சோ நீங்க சொல்லும் போது எனக்கு அது ஃபீல் வந்து கரெக்ட் தான் நீங்க சொல்றது அப்படின்றது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரிபடி. வில் கீப் இன் டச். ஷூர் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வேல்யூபிள் ஃபீட்பேக் மேம். தேங்க்யூ. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி ரிலேட்டபிளா இருந்ததுன்னு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. பவித்ரா நெக்ஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Hi ma'am. So கேக்குதா இல்ல or else like fan sound அதிகமா இருக்கோ? Because fan ஓடிட்டு இருக்கு. Like fine தானே? கேக்குதுமா? கேக்குது. டன். Okay. So first of all ரொம்ப நன்றி. So இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ இந்த கவுன்சிலர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னால நிறைய கற்றுக்கிட்டேன். நான் இந்த 1 month ஜேர்னின்றது இட்ஸ் லைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்குன்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த எல்லா செஷன்ஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக கிளியராக புரியுற மாதிரி எடுத்தீங்க. நாட் ஓன்லி லைக் தியரிஸ் மட்டும் இல்லாமல் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ரோல் பிளேஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணி ரொம்ப எப்படி ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆஸ் அ 2K கிட்ஸா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ஒரு பிபிடியும் அவ்வளோ உழைச்சிருக்கீங்க. நீங்க ஒரு ஸ்லைடும் அவ்வளோ உங்களோட அதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு பார்க்கும் போதே தெரியுது. அது எல்லாம் பார்க்கும்போதும் டக்கு டக்குன்னு நீங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே ஈஸியா புரியறதுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. அப்புறம் எப்படி சொல்றது, என்னோட காலேஜ்ல கூட நான் இந்த மாதிரி எல்லாம் அவ்வளோ கிளியரா படிச்சிருப்பேனான்னு தெரியல. பட் நீங்க சொல்லி கொடுத்து வந்து எல்லாமே வந்து கலெக்ட் ஆச்சு. ஓகே இது அங்க படிச்சிருக்கோம், இது இங்க படிச்சிருக்கோம் அந்த மாதிரி. அப்புறம் வந்து என்ன டவுட் கேட்டாலும் ரொம்ப பேஷண்டா அவ்வளோ அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் எனக்கே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. லைக் எல்லாமே நான் கிளியரா, அதனால வந்து அது ரொம்ப ஈஸியா புரியறதுனால எனக்கே இப்போ ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வளர்ந்துருக்கு. ஓகே நம்ம பண்ணலாம், எல்லாமே பண்ண முடியும், கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இந்த ப்ரோக்ராம்னால எப்படி சொல்றது, நிறைய வேல்யூஸ் கற்றுக்கிட்டேன், நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு எனக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். நன்றி. சூப்பர் பவித்ரா, தேங்க்யூ. இதே மாதிரிதான் நீங்க கொண்டு வாங்க. எல்லாரும் இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்றத ஹைலைட் பண்ணி சொல்லணும். ஓகே, அந்த ஹைலைஷன், அந்த பாயிண்ட். அடுத்தது கோமதி வாங்க. தேங்க்யூ பவித்ரா, தேங்க்யூ. 2K எல்லாம் பிடிக்கிறது பெரிய விஷயம். ஐயோ ஜாலியா இருக்கு 2K எல்லாம் பிடிச்சிருச்சுன்னா. கேக்குதுங்களா எல்லாருக்கும்? ஓகே, எனக்கு நிஜமாவே இந்த 1 month செஷனுங்கிறது ரொம்ப பிடிச்சது.
நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். ஆக்சுவலா பேசுறதுங்கிறது ஒரு பெரிய கலை. அந்த பேச்சுனால ஒருத்தவங்களை நம்ம குணப்படுத்துறோம் அப்படிங்கிறது அது அதை விட பெரிய பெரிய விஷயம். நிஜமாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இப்ப எல்லாருமே கவுன்சிலிங் ஓரளவு முடிச்சிட்டோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறத எங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தனித்தனியா அழகா கத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. அதை எல்லாமே பண்ணணும். ஆனா இதுதான் பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது கரெக்டா தெரிஞ்சு பண்ற மாதிரி இருக்குது. நிஜமாவே லேர்னிங் அப்படிங்கிறது கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், கை எழுதணும், வாய் பேசணும். இதெல்லாம் சேர்ந்தாதான் லேர்னிங் ப்ராசஸ் நம்மளுக்குள்ள நடக்கும். அது உங்கள்ட்ட அழகா இருந்தது. அதுக்கு அந்த ஸ்லைடா கொடுத்தீங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கேட்சிங்கா இருந்தது. ஒரே ஸ்லைடுக்குள்ள ஒரு இதை கொண்டு வந்து அப்படியே வச்சாச்சு, பாத்துக்கப்பா அவ்வளவுதான் விஷயம் அப்படிங்கிறது. அதனால அதை பார்த்தோன்னே கேட்சப்பா இருந்தது. அத முடிஞ்ச அளவுக்கு நாங்க உள்வாங்கிக்கிட்டோம், எழுதி பார்த்தோம். அதையே கடைசியில ரோல் பிளே பண்ணி வச்சீங்க, அதுவும் நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. அதை தூக்கே இல்ல. எந்த ஜெனரேஷனா இருந்தாலும் இந்த வே ஆஃப் டீச்சிங் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உங்க இதுல நான் நிறைய கேட்டேன், நிறைய உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டதை வெளியில பேசினேன். அதனால ரியலி தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you for the wonderful thing you have shared. Thank you so much, ma'am. Next, Jyoti ma'am, சொல்லுங்க ma'am. எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் மேடம்க்கு. ஆக்சுவலாக இது எங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஆக்சுவலாக சைக்காலஜி ஆசைப்பட்டு தான் படித்தோம், படிக்கணும்னு ஆசை இருந்தங்காட்டி படித்தோம். ஆனால் சப்ஜெக்டுக்குள்ளே போக போக நிறையா கற்றுக்கிட்டோம். ஒரு ஸ்டேஜில் தியரி பேப்பர்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ யூஸ்வலாக யாராவது நம்மகிட்ட அட்வைஸ் கேட்டாங்கன்னா சொல்கிறோம், ஆனால் ப்ராப்ளம்னு வரவங்களோட ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இதை கரஸில் படிச்சிட்டோமே, முன்னாடியே தெரியலையே, இதுக்கு நிறைய நீ இதில் எப்படி ஃபர்தராக ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நிறைய டவுட்ஸு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறப்ப கிடைக்கல எனக்கு, அதான் உண்மை. பட் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி கேள்விப்பட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு விஷயம் நம்ம கைக்கு கிடைச்சப்ப நாங்க அப்படிதான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபீல் அதுதான். ஓகே, நம்மளுக்கு ஒரு இது சொல்லுவாங்கல்ல, நம்ம எது மனசார ஆசைப்படுறோமோ அது கண்டிப்பா பிரபஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. அதை நான் இந்த விஷயத்துல அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கு, பட் இது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, வரைக்கும் வந்துட்டோம். ஒரு பெரிய ஒரு அட்ரஸ் தொலைவுறோம், ஒரு காடு மலையில ஏறி வந்துட்டோம். அங்கிருந்து உள்ள போறதுக்கு வழி தெரியல, கேட்டு கிட்ட நிக்கிறோம், ஒரே இருட்டா இருக்குது, உள்ள போறதுக்கு வழி தெரியல. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் இந்த ட்ரைனிங் கிளாஸ் எனக்கு நிஜமாலுமே கிடைச்சது. வழி மட்டும் இல்ல, கேட்டை திறந்து லைட்டையும் போட்டுட்டு வாங்க நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ இப்ப இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்ப நம்ம இத்தினூண்டு தான் கத்துருக்கோம், இன்னும் எவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. சோ அந்த ஆர்வத்தை கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நிஜமாலுமே. அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம கிளாஸ் ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஒரு மாதிரி கிளாஸா வந்தோம் போனோம் படிச்சோம், நான் சொல்லி கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு இல்லாம நீங்க சொன்ன கேஸ் ஸ்டடி எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருந்தது. அது எங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது எப்படின்னா, கிளைண்ட் அப்சர்வ் பண்றது எப்படி, நாங்கெல்லாம் இதுலதான் படிச்சிருப்போம், கரஸ்ல தான். பட் அந்த கோர்ஸ்ன்னு ஒண்ணு எடுத்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒண்ணு எடுக்கும் பொழுதுதான் நம்ம எப்படி அடுத்தது ஃபர்தரா கிளைண்ட்டை டீல் பண்ண முடியுது, அவங்ககிட்ட என்னென்ன பார்க்கணும், என்னென்ன பார்க்க கூடாது, பேசணும் பேசக்கூடாது, எப்படி அவங்ககிட்ட பிஹேவ் பண்றங்கிறது எல்லாமே தெரிஞ்சிச்சு. தென் ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த ஸ்லைடு ஜஸ்ட் கிளாஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நாங்க எப்ப எந்த டவுட்னாலும் ரீகால் பண்றதுக்கு கண்டிப்பா ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கு உங்களுக்கும் தேங்க்ஸ், உங்க மேனேஜர் மணிமேகலை அவங்களுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எங்களுக்கு கிளாஸஸ் உங்களால கொடுக்க முடிஞ்சது கொடுங்க. மேபி எங்க டைம் உங்களோட இது எல்லாம் சொல்லி எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு ஒரு கைடன்ஸ் தான், ஒரு பெரிய கைடன்ஸ் நான் சொல்லுவேன். கண்டிப்பா மேம், தேங்க்யூ மேம். நான் தேடினதுதான் என்னையும் தேடிட்டு இருக்கு. நான் ஒரு விஷயத்த தேடினேன் இந்த பிரபஞ்சத்துல, அது என்னையும் தேடிட்டு இருக்குன்றத ஜோதி மேம் நிரூபிச்சுட்டாங்க. தேங்க்யூ. நீங்க எல்லாரும் பெரிய வேர்ட்ஸ் சொல்லாதீங்க. அடுத்தது சரஸ்வதி கூப்பிட்டுடலாம். சரஸ்வதி பிஸி. அடுத்தது நான் கிளாஸ் செக்ஷன் இருக்கு போயிடவான்றவாங்க, அதனால கூப்பிட்டுடலாம்.
Good evening, everyone. Konja cold, so can you bear my voice actually? I'm really happy that I'm in Aarti's batch when I was doing my MSc. அப்படின்னா சொல்லணும். ஆர்த்தி இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியாது. எந்த ஒரு கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணது இல்லைங்க. ஆர்த்தி மாதிரி ஒரு பர்சனை, ஒரு ட்ரூ ஹார்ட் பர்சன், ஒரு பாசிட்டிவான பர்சனை வந்து என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்ல. கன்சிஸ்டன்டா நீ வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுன்ற அந்த ஒரு நல்ல உள்ள இருக்கு இல்லையா, யூ வில் ரீச் கிரேட் பிளேசஸ். எனக்கு நான் இந்த ஒரு கோர்ஸ் பத்தி நான் சொல்லணும்னா, எனக்கு எங்க அண்ணா சொல்லிட்டே இருப்பாங்க, நீ மெமரியில இருக்கல, சைக்காலஜில கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து எனக்கு அப்போ கான்பிடன்ஸ் கிடையாது, பிகாஸ் ஐ டிடன்ட் கிவ் priority towards that. இப்போ ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன் உன்னோட கிளாஸ்க்கு அப்புறமா. I wanted to, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா யாருக்காவது பிளேஸ் வேணுமான்னு, I thought I should be the first person to call you to get to know about this. எவ்வளவு ஸ்வீட்டா யாருமே ஹர்ட் பண்ணாம அந்த கம்ப்ளீட் செஷனை இன்ட்ரெஸ்டிங்கா, தூக்கம் வராம, ஓகே இல்ல என்னால விட்டு போக முடியல, என்னோட கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணணும், ஆனாலும் உன்னோட கிளாஸ் வந்து நான் அட்டென்ட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நிறைய கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணி அப்கிரேட் பண்றதுக்கு, ஆனா ஒரு செஷன் கூட என்னால ஒரு 1 hour கம்ப்ளீட்டா இருந்ததே இல்லை. ஆனா பிராங்க்லி ஸ்பீக்கிங் அந்த 1 hour எப்படி போகுதுன்னே தெரியல எனக்கு. அவ்வளோ வந்து இன்ஃபர்மேட்டிவா அந்த பிபிடிஸ் நீங்க அனுப்பிச்ச ஒவ்வொரு விஷயம் ஜென்ரலா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஐ நோ தட் how much of hard work you have put in towards that. எல்லாமே ஈஸியா நமக்கு வந்து ரிவிஷனுக்கும் யூஸ் ஆகும். அந்த ஸ்லைட்ஸை பார்க்கும்போது நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதும் வந்து ஈஸியா இருக்கு. எங்களால வந்து அதை பார்த்து ரிலேட் பண்றதுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப லைவ்லியா. You have done a great job. Thank you so much for everything, Aarti. And யாரோட good times or bad timesல எல்லா டைம்ஸ்லயுமே என்னோட லைஃப்ல நீ இருந்திருக்க. Okay, thank you so much. More power to you. And I love your session thoroughly. மிஸ் பண்ணது கூட நான் ரொம்ப வந்து ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். என்னால வேற வழி இல்லாம தான் மிஸ் பண்ணேன். But I'll definitely make sure that I watch it at least in the recordings அப்படின்னு. So I'm really looking forward, and you are there guiding me what to do next level abdinradhu. You are really sweet, and I'm truly inspired by the way you are handling things. எது சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து ஹர்ட் ஆக கூடாதுன்னு நீங்க வந்து அந்த ரொம்ப கான்ஷியஸா வந்து you have taken care in each and every aspect. Okay, that's really wonderful. More power to you and the complete team. Thank you so much. Thank you சரஸ்வதி மாதிரி ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் பர்சன், கைண்ட் பர்சன். நானே உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சரஸ்வதி. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு 10 பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட நாலேஜ் நம்ம கிட்ட வச்சுக்காம எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நம்ம எப்படி இருக்கோமோ, that is how we attract people also. So that is why I have attracted you, you have attracted to me, and such a positive team we have inside this in the course and even in other batches as well. Definitely we are going to do wonders, and we'll try to keep on helping the needy. Thank you Saraswati. Thank you so much for sharing your great things. அடுத்தது சுபா மேடம் இருக்கீங்களா? கேக்குதா? கேக்குது. கேம் ஆன் பண்ண முடியுமா? கேமா கொஞ்சம் கஷ்டம். சரி சொல்லுங்க. நான் அப்படியே பேசிட்டா? பேசுங்க. சாரி, என்னால கேம் ஆன் பண்ண முடியல பிகாஸ் ஐம் கம்ப்ளீட்லி இல். நான் படுத்துட்டே தான் பேசுறேன். சாரி ஃபார் தட். இட்ஸ் ஓகே. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்றேன். How I came to know Aarti. நான் வந்து கவுன்சிலிங் சைக்காலஜி என்னுடைய கசினோட தான் ஜாயின் பண்ணேன். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு கண்டினியூ. அப்ப யாரை அப்ரோச் பண்றது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது. பட் எவ்ரிபடி பாயிண்டட் அவுட் ஒன்லி 1% கால் ஆர்த்தி. ஐ வாஸ் வண்டரிங், யார் இந்த ஆர்த்தி? ஐ வாண்ட் டு மீட். எப்படி தெரியல. ஏன்னா ஒரு 2-3 கிளாஸஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் டைம் அதுல நான் ஆர்த்தி மீட் பண்ணேன். அண்ட் ஷி வாஸ் ஆர்கனைசிங் சோ மெனி திங்ஸ். அப்பவே என்னடா இது, நம்ம ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே தெரியாம இருக்கோம், இவங்க எல்லாம் இவ்வளவு நாலேஜபிளா இருக்காங்களே. சோ அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம்ல எல்லாம் ஆர்த்தி யூஸ் டு ஆர்கனைஸ் கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸஸ். நான் நிஜமாவே கொஞ்சம் ஸ்டூடியஸ் தான் எப்பவுமே. பட் இந்த சைக்காலஜி ஐ எம் வெரி நியூ. ஐ எம் 0 இன் சைக்காலஜி.
அப்போ ஆர்த்தியோட இந்த நோட்ஸ், அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ், சரவணன் சார் கூட சோ குட். அவர் அவ்வளவு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. நான் ஒரு சில பேப்பர்ஸ்லாம் இவங்களால தான் பாஸ் ஆனேன்னே சொல்ல முடியும். பட் எல்லாமே நான் D+ல தான் இருக்கேன். என்னுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தேன். தேங்க்யூ சோ மச் ஆர்த்தி. இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே உனக்கு தான். நான் இன்னைக்கு ஒரு சைக்காலஜி டிகிரி ஹோல்டர்னாலே அது எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. நீ ரொம்ப புகழாத. நீ செஷன் எப்படி இருக்கு மேட்ருக்கவா? யூ நோ வெரி வெல், நான் ஒரு வார்த்தை கூட எப்பவுமே போய் சொல்லவே மாட்டேன். ஐ ஆல்வேஸ் ஸ்பீக் ட்ரூ. அது என்ன ஹர்ட் பண்றதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை ஹர்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஐ நெவர் ஸ்பீக் லை. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஒரு மாதிரி everything comes from the bottom of my heart. I'm truly grateful to you. Coming to this session, எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல அதுக்கப்புறம். பிகாஸ் நான் இப்படியே கம்ப்யூட்டர் லைன்ல இருந்துட்டதுனால எனக்கு கம்ப்ளீட் எக்ஸாஷன். எனக்கு எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே என்னோட ஸ்கெடியூல் வந்து நானே இல்ல. ஐ வில் கோ மேட். இப்ப கூட எனக்கு தலை. ஆல் த பீப்புள் அண்ட் யூ எஸ்பெஷலி, தேங்க்யூ சோ மச் மை மென்டர் அண்ட் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ சுபா. தேங்க்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் நீ ரெஸ்ட் எடு. டேக் கேர். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் சங்கீதா, சம்யா, யார் ரெடியா இருக்கீங்க? Ma'am, I am ready, சங்கீதா, ma'am. சொல்லுங்க சங்கீதா. Ma'am, first of all, a big thank you for you, ma'am. ஏன்னா வந்து நாங்களாம் வந்து இந்த கோர்ஸ் மட்டும் இல்லை, வி ஆர் ஜஸ்ட் டூயிங் அன் அனதர் ஒர்க். அதை முடிச்சுட்டு எங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற டயத்தில் நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சதுன்றது நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் எஃபர்ட் மேடம். அண்ட் தென் உங்களோட ஒர்க் எல்லாம் வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும். அப்படியே அதாவது 2 இயர்ஸில் நாங்கள் என்னென்னலாம் வந்து ஒரு புக் மாதிரி புக்கில் அப்படியே தேடி தேடி படிச்சத நீங்க எல்லாமே வந்து ஒரு கான்டென்ட்டா ஒரு பிடிஎஃப், ஒரு ஸ்லைடுல இந்த 2 வருஷ கான்செப்ட் 9 நாள்ல முடிச்சிட்டீங்க மேடம். ரியலி மேம், a big thank you for you ma'am. தேங்க்யூ. அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்க வந்து இப்ப மட்டும் உங்க வாய்ஸ்ல கொஞ்சம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் கட்டாய் வருது சங்கீதா. எனக்கு மட்டும் தான் இருக்கா? நமக்கு வரும்ல, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. சங்கீதா, கொஞ்சம் சிக்னல் வர இடத்துக்கு வரீங்களா? கொஞ்சம் சிக்னல் வர சங்கீதா, கொஞ்சம் சிக்னல் வர இடத்துக்கு. குரூப் கால்ல வந்து எனக்கு நைட் ஒரு 9:30 இருக்கும், 10 o'clock இருக்கும். குரூப் கால்ல வந்து அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சிருப்பாங்க, நீங்க உங்களோட 12th இருக்கிற ப்ராக்டிக்கல் மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அன்னைக்கு நைட் ஃபுல் எல்லாம் ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. 10 o'clock வரைக்கும். ஆஃப்டர் அந்த உங்களோட அந்த பேசி அந்த குரூப் கால்ல பண்ணதுக்கு அப்புறம் தான் பிராக்டிகல்ஸ் பத்தி சொல்றாங்க சங்கீதா. உங்க வாய்ஸ் ரொம்ப கட் ஆகுது சங்கீதா. சங்கீதா, உங்க வாய்ஸ் ரொம்ப கட் ஆகுது சங்கீதா. நீங்க இப்ப கேட்டா மேம்? மேம் நவ ஹலோ மேம், ஆடிபிளா இருக்குங்களா? கேக்குது சங்கீதா, நீங்க பேசுறது டிலேவா கேக்குது. மேம் ஆடிபிளா இருக்கா? சங்கீதா, யூ ஆர் ஆடிபிள். இல்ல, நம்ம பேசுறது எல்லாமே உங்களுக்கு டிலேடா கேக்குது. சங்கீதா, நம்ம சாமியா முடிச்சு. ஆமா ஆமா ஆமா, நீங்க ஒரு வாட்டி லெஃப்ட் ஆயிட்டு வாங்க. மறுபடியும் யூ கேன் கண்டினியூ. லெஃப்ட் ஆயிட்டு வாங்க. கேக்குதுங்களா மேம்? சங்கீதா, நீங்க லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுங்க. நீ ஜாயின் பண்ணுங்க. அப்ப சொன்னது 5 நிமிஷம் கழிச்சு கேக்குது. சாமியா சொல்றீங்களா? சாமியா, ஹெலன் அடுத்தது. முடிஞ்ச கேமரா ஆன் பண்ணுங்க. முடியுமா? கேமரா ஆன் பண்ணுங்க.
No, Aarti, I learned switch on the cam. Thank you. Okay. Okay. Thank you so much, Aarti. The session was really, really good. And seriously, the amount of hard work that you've put to create that entire content, which is going to be useful for us for a very long time. I don't know this like in this age where everybody is charging so much for smallest of the information that they give, you've given us so much. It's like really we have to be like grateful to you for a very long time. And the session was really good. The way you taught us how to build rapport, active listening, empathy, attending skills, effective ways of questioning, and to go through the entire like reflecting the feelings whatever is being expressed by the client, all of that was just too good and amazing. And I really have so much to learn from you other than what you taught us in the session, is that your your like that idea that I want to make counseling easy and accessible to everyone, and I want to create more people who will do the same thing in return, so that we take counseling to everybody who deserves help out there. That is something really good. So much to learn from you. Thank you so much. And this is not the end. I'll keep troubling you for more. uh, I hope you won't mind. இல்ல இல்ல nothing Thank nothing you, like Aarti. that. Thank you so much. Sure. Thank you, Can I Samya. mute? Yes. தேங்க்யூ சம்யா. ஆக்சுவலா நீங்க சொன்ன விஷயங்கள் நான் இதுதான் கேக்குறேன் எல்லார்கிட்டயும் ஹைலைட்டடா. உங்களுக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க இந்த செஷன்ல? உங்களுக்கு எப்படி கவுன்சில் ஆகிறதுக்கு ஒரு யூ ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ், தட் இஸ் த திங். அது நல்லா ஹைலைட் பண்ணி சொல்லுங்க. ஹெலன் வாங்க. சாரி கடைசியா கூப்பிடுறேன் உங்களை. சாரி. எஸ் அன்மியூட் பண்ணிக்கோங்க. Sorry. Good evening, ma'am. Ma'am, actually, now actually the counseling psychology was my passion. Actually, I'm a nurse working in Kuwait. Okay, but counseling psychology was my passion because எப்பவுமே நானும் இந்த பேஷண்ட் இவங்க கூட எல்லாம் எங்க பேஷண்ட்ஸ் கூட எல்லாம் பேசுறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, அதே மாதிரி ஸ்டாஃப் கூட எல்லாம் பேசி அவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் கொடுக்கணும் அந்த ஒரு தாட்ஸ் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அப்போ நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணி லைக் ஐ வாஸ் ட்ரீமிங் டு பிகம் அ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஓகே, பிகாஸ் வென் ஐ ஸ்டடிட் மை நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் there was a subject psychology and psychiatric nursing. I studied these two papers, but I got distinction in those papers even while I was studying. It was like my passion. I said earlier. ஸோ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எனக்கு கண்டிப்பா ஒரு எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி பண்ணணுங்கிற அந்த ஒரு இது இருந்துச்சு. நான் இப்போ ரிட்டர்ன் பேப்பர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு only case studies remaining. அப்ப எனக்கு ஆக்சுவலி ரிட்டன் பேப்பர்ஸ் எல்லாம் முடிச்சாலும் லைக் எனக்கு ஒரு ஐடியா கிடையாது ஹவு டு ஸ்டார்ட் அண்ட் வேர் டு ஸ்டார்ட் அண்ட் திங்ஸ் லைக் தட். கவுன்சிலிங் சும்மா நம்ம பேசுறது மாதிரி சப்போர்ட் கொடுத்த போதாது இல்ல, தேர் ஷுட் பி சம் ப்ரொசீஜர், சம் ப்ராசஸ். ஸோ அது எனக்கு டோட்டலி பிளாங்க். அப்போ இந்த கிளாஸ் நீங்க இது பண்ணப்போ ப்ரப்போஸ் பண்ணப்போ லைக் ஐ வாஸ் ஒண்டரிங் ஓகே, பிகாஸ் நான் இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல பை த வே. அது மட்டும் இல்ல, இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா வெதர் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ, எப்படி இருக்க போகுது இந்த கிளாஸ் அப்படின்னு ஒரு 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 ட்ரஸ்ட் இல்லாம ஒரு ஹோப் இல்லாம தான் ஜாயின் பண்ணேன். ஓகே, எனிவே லெட் மீ கெட் சம்திங். ஆனா அது ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் டே ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஓகே, நான் எடுத்த சாய்ஸ் கிரேட் பண்ணது மிஸ் ஆகல அப்படிங்கறதுல நிஜமாவே நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு இன்சைட் கிடைச்சிச்சு. ஓகே, எப்படி நம்ம பேஷண்ட் கிளைண்ட் நான் என்ன நர்ஸ் பண்றதுனால அந்த பேஷண்ட் அது ஸோ அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஸ்டார்ட் அப் எனக்கு கிடைச்சிச்சு இந்த கோர்ஸ் மூலமா. ஸோ இன்னும் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி மோர் கோர்சஸ் டு கெட் சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரம் யூ. ஸோ இதனால அப்டேட் பண்ணுங்க. ஸோ வில் பி இன் டச். தேங்க்யூ ஹெலன்ஸ், தேங்க்யூ சோ மச். நீங்க அங்க இருந்து எப்படி கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க யார் செட்டில்டா இல்ல யூ வில் கம் டு இந்தியாவா? Actually, I'll come back to India. Maybe in 5 to 6 years, I'll go back to India. But till then, I'll be here. இப்ப எங்க இருக்கீங்க? Kuwait. ஓகே, ஃபைன். பட் ஆன்லைன் மோட்ல கவுன்சிலிங் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பிளாட்ஃபார்ம் இருந்தா நீங்க பண்ணுவீங்க இல்லையா? இஃப் யூ கம்ப்ளீட்டிங் the MSc முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே, ஃபைன். Sure. Thank you Helen for the valuable words.
நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருக்கேனா? சங்கீதா சங்கீதா இல்ல. ஓகே ஓகே. எனிதிங் எனி சஜஷன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஷேர் அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணலாம். அதர்வைஸ் வி க்ளோஸ் த செஷன்.